ஊர்ல கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. உயிர் பழைப்படாத தெரியல. ದಿನಾಂಕ 23/10/2010 30,000 ಸಂಬಳನಾ? ಎಸ್. ನೀವು ತುಂಬಾ ಅದೃಷ್ಟವಂತರು. ಆಯ್ತಪ್ಪ ನಿಂಗೆ. ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಒಂಥರ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿತ್ತು. ಅದೇನ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಏನ? ನಾನು ಹಾಗೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನೋಡೋಣ. ಇಲ್ಲ, ಮನುಷ್ಯನ್ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಮತ್ತೆ ಆ ದೇವರ ಯಾರಲ್ಲೇ? ಯಾಕದಕ್ಕೆ ಭಯನಾ? ಸರಿ ಸರಿ, ಈಗೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರಿ. ನೋಡಿದ್ರಾ ಯಾವ ದೆವ್ವಾಗಿ ನನ್ನ ಮಗನೇ, ಸಾಯೋವರೆಗೂ ಇನ್ಯಾವತ್ತು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡಿಸ್ಬೇಡ ನೀನು. ಹೌದಾ? ಏನ್ ವಿಚಿತ್ರ. ನೋಡ್ಕೊಂತೀನಿ. ತಿಗಣೆ, ತಿಗಣೆ, ಇದೇನೋ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ನವಿ ದೀಪ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பப்ளிக் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு படம் மர்மர். ஸோ இந்த மர்மர் என்ன ஜானரில் எடுக்கப்பட்ட படம்? எல்லோரும் பேய் படம், திகிலாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த காலகட்ட ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே மாசமாக இருக்கிறவங்க ரொம்ப அருவருப்பாக இருந்தாக்கா இல்லை ரொம்ப பயந்தீங்கன்னா தயவுசெய்து தேட்டரை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டு 80ஸ்லலாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மைடர் லீஸா, இந்த 13ஆம் நம்பர் வீடு, இந்த மாதிரி படம்லாம் பார்த்தாக்காவே சின்ன குழந்தைங்கள உள்ளே விட மாட்டாங்க, மாசமாக இருக்கிறவங்களே உள்ளே விட மாட்டாங்க, யாராவது பெண்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பட் அந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி ஜஸ்ட் மேக்கப்பில் தான் பயத்தை ரொம்ப காட்டியிருப்பாங்க பொதுமக்களுக்கு. பட் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால தமிழ் படத்தில் நிறைய ஹாரர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பட் இந்த மர்மர் படம் தமிழில் ஒரு ரியல் ஸ்டோரியாக டாக்குமெண்ட்ரியாக எடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை, போலூர், ஜவ்வார் மலையில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. 7 கன்னிமார்கள் பௌர்ணமி நாள் அன்று குளிக்க வருவாங்க. அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு பில்லி சூனியம் பண்ணக்கூடிய நார்த்திலிருந்து வந்த ஒரு லேடியை சப்ஜெக்ட் தான் இந்த பேய் படம் அப்படின்னு இங்கே காமிக்கப்படுது. பட் இதே கன்னடாவில் இந்த படம் கிட்டத்தட்ட 29th November 2013 எடுக்கப்பட்ட கன்னடா படம் ரீமேக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்கப்படும். ஸோ இந்த படம் 6 - 5 = 2. 6 பேர் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் போவாங்க. அதில் தப்பிச்சு வர்றது வெறும் 2 பேர் தான். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவாங்க. மற்றவங்க எல்லாருமே இறந்துருவாங்க மர்மமான முறையில். நான் சொல்கிறது இந்த மர்மர், இந்த படத்தில் நிறைய பேர் மர்மமாக சாவாங்க இல்லைங்களா, அதே ட்ரெண்டிங்கில் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த 2 படத்தையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஸோ படத்தை பற்றி நெகட்டிவாக பேச போகிறது கிடையாது. பட் படத்தோட சுவாரஸ்யம் எப்படி இருக்குது, இந்த கன்னடா படமும் தமிழ் படமும் எப்படி ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நான் இந்த மர்மர் போஸ்டரெல்லாம் பார்த்தேன், ட்ரைலரெல்லாம் பார்த்தேன். நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. போஸ்டர்லேயே ஒரு மாதிரி திகில் கொடுக்குற அந்த எஃபெக்ட் எல்லாம் இருந்தது. பட் நான் உள்ள ரொம்ப ஆர்வமாக போனது இந்த காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, காஞ்சனா 4,
காஞ்சனா 4, அதுக்கப்புறம் நம்ம அரண்மனை படம், இந்த மாதிரி படம் ஜேர்னரில் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சினிமா கேமராவில் எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு யூடியூப் சேனல். டைரக்டர் வந்து ஏமநாத் ராமச்சந்திரன் அழகாக கதையை இயக்கியிருக்கிறாரு, டைரக்ஷன் செமையாக பண்ணியிருக்கிறாரு. அந்த 5 பேரை வச்சு கதையை அழகாக நகர்த்திட்டு போயிருக்கிறாரு. இது வந்து ரீமேக்கிங் படமா அப்படின்றது என்னால் தெளிவாக சொல்ல முடியல. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த படமும் இந்த படமும் ஒரே ஜேர்னரில் தான் இருக்குது. பட் இந்த படம் ஒரு புதுமையாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் பேய் எப்படா பார்க்க போவோம், பேய் எப்படா காமிப்பாங்க அப்படின்றது ஒரு ஆர்வத்தை, ஒரு க்யூரியாசிட்டியை இந்த படம் கொடுத்துருக்கு. பொதுமக்கள் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் ஜஸ்ட் 2 hours 15 minutes தான் இந்த படம் முழுக்க முழுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஜாலியாக, ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக போயிட்டுருக்கோம். பட் செகண்ட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்டெல்லாம் இந்த படத்தில் இருக்கும். இதில் நடித்த அந்த 5 பேர் உண்மையிலே சொல்கிறேன், வாழ்ந்துருக்குறாங்க இந்த படத்தில். எல்லாருமே புதுமுகமாக தான் இருக்குது. பட் படத்தில் எல்லாருமே அவங்களோட நடிப்பு, அவங்களோட போர்ஷனை வந்து அசத்திருப்பாங்க இந்த படத்தில். இந்த 5 பேர் ரிஷி கபூர், மெல்வின், சுகன்யா, யுவிகா, அரிமா, இந்த 5 கேரக்டரும் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அசத்திருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த படத்தோட ஜேர்னல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்கக்கூடிய ஜவ்வார் மலையில் இருக்கப்பட்ட, பேசப்பட்ட, இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு கதை. இது உண்மையா பொய்யா மக்களாகிய நீங்கள் தான் அதை பார்க்கப்படணும். எந்த ஜேர்னலில் நீங்கள் பார்க்குறீங்கன்றது அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில், இந்த ஜவ்வார் மலையில் மாவட்டத்தில் 7 கன்னிமார்கள் வந்து பௌர்ணமி நாள் அன்று வந்து ஆற்றுல குளிப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதை வந்து குளிக்கிறத வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் முழுக்க முழுக்க இந்த படம். அப்படி குளிக்கிறத பார்த்தாக்கா அந்த பேய் வந்து அடிச்சிடும் உங்களை, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு கதை. பட் இதில் பொதுமக்கள் எல்லாருமே இது பாலிமர் நியூஸ்லேயும் வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக, கற்பனை கதையாக ஒன்று உருவாக்கி இதை வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியலைங்களா, இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள், ரொம்ப த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஹண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பிளாக்ஸாக எடுக்கணும், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸாக எடுக்கணும், இல்லை ஒரு வெப் சீரிஸாக எடுக்கணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸுங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 4 யங்ஸ்டர்ஸுங்க வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்களோட வேலையே இந்த மாதிரி எங்கெல்லாம் பேய் இருக்குது, காட்டுக்குள்ளே இல்லை தனியாக இருக்கிற வீடுங்கள்லாம் எங்கெல்லாம் பேய் இருக்கோ இதை வந்து ஹண்டிங் பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து யூடியூப்பில் போட்டு பொதுமக்கள் பார்வைக்கு த்ரில்லிங்காக கொடுக்கக்கூடிய இவங்களோட ஜாப். இந்த ஜாபை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்க காமெடி ஜேர்னர் அப்படியே போகுது. அங்கே போய் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து லோக்கலில் இருக்கிறவங்கள வர வச்சு அவங்கள கூப்பிட்டு போய் எல்லாம் சுற்றி காமிக்கிறது, எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்து அங்கே நடந்த உண்மை சம்பவத்தெல்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு அப்புறம் இவங்க காட்டுக்குள்ளே மூவ் ஆகுறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரிஸ் எப்படி போகும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்க தம் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா கேம்ப் ஃபயரிங் போட்டு நல்லா அந்த கூடாரத்தெல்லாம் போட்டு ஸோ தே வாண்ட் டு ஸ்டே. அவங்க மேப் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மேப்பு அந்த லொக்கேஷனில் போய் தங்குறாங்க. அந்த இடத்துல கூடாரத்தை போட்டு நெருப்பு ஃபயர் கேம்பர் போட்டு இறங்குறாங்க. ஸோ நான் சொல்லப்பட்ட 6 - 2 அந்த கன்னட படத்துலேயும் இதே மாதிரி தான். பட் அவங்க ட்ரெக்கிங் போகிறாங்க. அதே மாதிரி அதே கூடாரெல்லாம் போடுறதில்ல, நார்மலாக பாயெல்லாம் விரிச்சிட்டு படுத்துக்குவாங்க. ஸோ ஒரு ஃபயர் கேம்ப் போடுவாங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதே ஜேர்னர் தான். இந்த படமும் அந்த படமும் ஒரே ஜேர்னரில் தான் மூவ் ஆகும். இதில் மெயினான ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த படத்தில் சென்னையிலேருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கடைசி அவங்க சாகிற வரைக்கும் அந்த கேமரா ஆன்லேயே தான் இருக்கும், சரிங்களா? அந்த கேமராவை பேஸ் பண்ணி அவங்க டாய்லெட் போனாலும் சரி, ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் சரி, ரொமான்ஸ் பண்ணாலும் சரி, பேயை பார்த்தாலும் சரி, ஓடனாலும் சரி, தூங்கினாலும் சரி, இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி அந்த கேமரா மட்டும் ஆஃப் ஆகாது. அந்த கேமரா ரன்னிங்லேயே இருக்கும். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பணம் கொடுத்த ப்ரொடியூசருக்கு நேர்மையாக இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு ஷார்ட்டும் மிஸ் ஆகாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே இந்த படத்தை வந்து கண்டினியூவாக ஷூட் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட ஹேண்டி கேமராவில் தன்னோட அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரி தான் இந்த ஃபுல் படம் ஜேர்னரே இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய டெக்னீஷியன்லாம் வச்சு கேமராலாம் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சாதாரண ஷார்ட் ஃபிலிம் கேமரா வச்சு தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே போனால் யாருமே திரும்பி வர மாட்டாங்க. ஸோ தயவு செய் கனடா எது இந்த 6 - 5 - 2
ஸோ இந்த படத்தில், கன்னடா படத்தில் ஒரு டிஃபின் பாக்ஸை முன்னாடி வச்சுட்டு இந்த இடத்துல பேய் இருந்தால் இந்த டிஃபினை கீழே தள்ளிட்டோம், பேய் இல்லைன்னா நாம் இந்த இடத்த விட்டு மூவ் ஆகலாம் அப்படின்னு ஒரு 4-5 அந்த 6 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 பொண்ணு 4 பசங்க அந்த படத்தில். இங்கே 2 பொண்ணுங்க 2 பசங்க, சரிங்களா? அங்கே 2 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. ஸோ அந்த டிஃபின் பாக்ஸை வைக்குவாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் எந்த ஆங்கிளில் கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு அதே மாதிரி இந்த படத்தை, கன்னடா படத்துலையும் அதே பேட்டர்னில் இருக்கும். ஸோ வெடியும், எல்லாரும் துண்டக்கான துணியக்கானு ஓடுவாங்க. ஸோ அங்கே எடுக்கப்பட்ட கதையும் இங்கே எடுக்கப்பட்ட கதையும் சேமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கன்னட படத்தையும் தமிழ் படத்தையும் வந்து உங்களுக்கு நான் வந்து கம்பேரிசன் கொடுக்கல. பட் அது ரீமேக், கண்டிப்பாக அது ரீமேக் தான். நீங்கள் அந்த படத்தை போய் கூகுளில் இல்லை யூடியூப்பில் அடித்து பாருங்கள். கண்டிப்பாக இப்போ எடுத்துக்கிற இந்த மர்மர் படத்தையும் அந்த 6 - 2 அந்த 2 படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். தயவுசெய்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ பட் நிறைய பேர் இன்றைக்கி படத்தை எடுத்து, ஒரு பேய் படத்தை எடுத்து நாங்கள் ஜப்பானில் எடுத்தோம், சைனாவில் எடுத்தோம், இதுக்கு நாங்கள் 100 கோடி போட்டுக்கிறோம், 200 கோடி போட்டுக்கிறோம், 400 கோடி போட்டுக்கிறோம், ப்ரொமோஷன்ஸு, அப்புறமா ஆடியோ லான்ச்சு, பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் நடத்தி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க. பட் எதுவுமே இல்லாமல் இந்த டைரக்டர் புதுசாக பழசான்னு கூட தெரியாது, அதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே புதுமுகம். ஆனால் ஒரு 100 படம் நடித்த மாதிரி தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செமையாக இருந்தது இந்த படம். இந்த பட்ஜெட்லேயும் எங்களால் படத்தை எடுத்து பொதுமக்களை, ஆடியன்ஸை 2 மணி நேரம் அந்த சேரை விட்டு வெளியே போகாத அளவுக்கு எங்களால் ஹோல்டு பண்ண முடியும்னு இந்த டைரக்டர் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட டைரக்டர் முழுக்க இந்த படத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் நீங்கள் வந்து பேயை பார்க்க முடியாது. ஆனால் பேயோட உருவத்தை பார்க்கலாம், பேயோட எஃபெக்டை பார்க்கலாம், பேயோட சவுண்டை பார்க்கலாம், பேய் பேசுகிற லாங்குவேஜை பார்க்கலாம். பட் உருவமாக நீங்கள் எப்படா பார்க்க போகிறோம், ஐயோ இந்த இடத்துல வரும், இந்த சீனில் வரும், இந்த சீன். இதே மாதிரி டைரக்டர் உங்களை என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி கேமரா வச்சுருப்பாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது, எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துல எதுவோ நடக்க போகுது அப்படின்னு உங்களை என்கேஜ் பண்ண வச்சுருப்பாரு. அந்த க்யூரியாசிட்டியை கொடுத்துருப்பாரு. என்ன நடக்க போகுது இந்த இடத்துல, என்ன ஆக போகுது அடுத்தது, என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு பிரம்மாண்டமாக அந்த மியூசிக் டைரக்டர்லாம் வேறு லெவலில் இறங்கி வேலை பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே அவரை பாராட்டணும் மியூசிக் டைரக்டரை. அந்த அளவுக்கு இந்த 5 பேரோட நடிப்பு வந்து அரக்கத்தனமாக நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த கன்னடாவிலையும் இவங்க ட்ரக்கிங் போகிறாங்க. ட்ரக்கிங் போயிட்ட உடனே என்ன, இவங்க காட்டுக்குள்ளே போகிறது ஊர் மக்களோட பர்மிஷனோட போகிறாங்க, கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பர்மிஷன் இல்லாமல் போவாங்க. பட் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த 6 பேரும் ட்ரக்கிங்குள்ளே போகிறாங்க. நல்லா அந்த காட்டுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, வீட்லேயும் தங்குவாங்க. நல்ல ஒரு ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். அந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸுங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மர்மர் படத்துக்கும் அந்த கன்னடா படத்துக்கும் சேமாக ஒத்து போகும். இங்கே எப்படி சண்டை போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே சண்டை போட்டுக்குவாங்க, இங்கே எப்படி லவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் லவ் பண்ணுவாங்க. இப்படி அந்த 5 பேர் எப்படி சாகுறாங்க மர்மமான முறையில், இங்கே எப்படி லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ஹாரரை எடுத்துகிட்டு வந்து உங்களை பயப்படுத்தி வைக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த கன்னடா படத்தில் உங்களை என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. இங்கே எப்படி என்கேஜ் பண்ணி கடைசியில் பேய் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ட்ரில் வைக்கிறாங்களோ அதே ட்ரில் அந்த கன்னடா படத்துலையும் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படி இந்த எண்டிங்கில் ஹீரோ வந்து விழுந்து, கேமரா முன்னாடி விழுந்து அந்த பேய் வந்து தலையை வெட்டி அவர் இழுத்துன்னு போதோ அதே மாதிரி அந்த படத்துலையும் அதே கேமரா ஆங்கிள்லேயும் அவங்க கழுத்தை வெட்டி அந்த பாடியை இழுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு கன்னடாவிலையும் அந்த அளவுக்கு ட்ரில்லிங்காக இருக்கும். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால் தமிழில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சீனை வச்சுருப்பார் பாருங்க டைரக்டரு. உண்மையிலே டைரக்டர் அங்கே நிற்கிறார். ஸ்டார்டிங்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு, மிடில்லையும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு, இன்ட்ரோல்லையும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு, இன்ட்ரோல் ஆகிட்ட பிறகு மிடில் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறாரு, கிளைமேக்ஸ்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்க. உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் போய் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங், அந்த படத்தோட ஒரு ஆர்வம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஒரு 80ஸ்லேருந்து 90ஸ்லேருந்து நீங்கள் பார்த்த பேய் படத்தோட இந்த பேய் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜர்னரில் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இதை நீங்கள் பார்க்கப்படும். ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், பெரிய பெரிய ஆளுங்க எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் அதை தவிர்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்வத்தோடு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக தேட்டர்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ இந்த படமே ஒளிப்பதிவு வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறார். ஒளிப்பதிவு மட்டும் இல்லை, மியூசிக், கேமரா ஆங்கிள், லைட்டு, எந்த இடத்துக்கு எந்த லைட் செட்டிங் கொடுக்கணும், நைட்டில் எந்த லைட் ஃபீலிங் கொடுக்கணும், எந்த அளவுக்கு கேமரா பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து அசத்தி இருக்கிறாங்க.
ஸோ முழுக்க முழுக்க இந்த படம் புது டைரக்டர் வந்திருக்கிறாங்க, புது ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸுங்களை நம்ம ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நிறைய படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருப்பீங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த மர்மர் படத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. முக்கியமாக இந்த படத்தில் கன்னடாவில் எடுக்கப்பட்ட ஒரு அந்த ட்ரில்லிங்கோட தமிழில் இன்னும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப க்ரன்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிளைமேக்ஸோட முக்கியமான கரு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இந்த ஜவ்வார் மலையில் நடக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஊர் மக்கள் சொல்லப்பட்ட கதை, எழுதப்பட்ட கதை, காதால் கேட்கப்பட்ட கதை. இந்த கதை அந்த 7 கன்னிமார்கள் கடைசியில் அங்கே வந்து குளிச்சாங்களா அப்படின்றது தான் ஒரு கிளைமேக்ஸ். பௌர்ணமி நாள் இந்த கன்னிமார்கள் குளிக்கிறத யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸான கதை. கடைசி வரைக்கும் அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா, இல்லை இது ரியலாகவே நடந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கதை. அது மட்டும் இல்லை, இதில் புதுமையாக ஒரு மந்திரவாதியை ஒரு லேடி நார்த்திலிருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே காட்டுக்குள்ளே வரவங்க எல்லா கழுத்தையும் வெட்டி பலி கொடுத்து இந்த 7 கன்னிமாருக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கதையில் எடுக்கப்பட்ட எல்லாமே ஒரு கற்பனை கதையாக தான் நான் நினைக்கிறேன். இது ரியலாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் சொல்கிற அந்த பழைய கதை, பழைய ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி வேணால் இதை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை வந்து அமைச்சிருக்கலாம். ஏன்னா நிறையா நீங்கள் கோயிலெல்லாம் பார்க்கலாம், 5 கன்னிமார், 7 கன்னிமார், 6 கன்னிமார்ன்ற இந்த மாதிரி நிறையா சிலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது ரியலாகவே இருக்குது, ரியலாகவே புராண கதையிலிருந்தே அந்த சப்ஜெக்டை வந்து தொடர்ந்துட்டு வருது. ஆக்சுவலி அங்கே இது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இவங்க 4 பேரும் ஒன்றா இந்த 5 பேரும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இந்த படத்துலேயே அதுதான் மெயின் ட்விஸ்ட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் போகிறேன்னு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சதுனால தான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணவங்களும் இறந்து போகிறாங்க இந்த சினிமாவில், தப்பு பண்ணாதவங்களும் இந்த சினிமாவில் இறந்து போகிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் பேயை பார்க்க முடியாது, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படா பேயை பார்ப்போன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் தெரியுங்களா. ஸோ நீங்கள் இந்த கன்னடா படத்தையும் இந்த படத்தையும் நீங்கள் ரெண்டுமே அந்த கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 படமும் ஒன்று தான். ஜென்ரலாகவே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது என்ன கொஞ்சம் இது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியும், பட் அந்த படம் இன்னும் அதோட மோசமாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியும். பட் நிறையா ட்விஸ்டெல்லாம் இருக்கும். மர்மமான முறையில் அவங்களே போய் மரத்தில் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் அவங்களே கல்லை தூக்கி போட்டு கூட இருந்தவங்க மேலேயே கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சு அந்த பொண்ணை வந்து கழுத்தறதுக்குன்னு இறந்து போயிடும். அப்புறம் ஒவ்வொரு பொண்ணு அப்படியே மாயமான முறையில் மேலே அப்படியே ஆகாயத்தில் பறக்கும், அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்த 2 பேர் மட்டும் அந்த காட்டிலேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு இதெல்லாம் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து தப்பிச்சு ஓடி போய் ஊர் மக்களுக்கு சொன்ன பிறகு தான் இதுவே கதையாக எடுத்து ஒரு சினிமாவாக எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் கன்னடாவில் நல்லா ஓடின காலம் உண்டு, கன்னடா சினிமாவில் நல்லா பரபரப்பாக போன படம் இது. ஸோ இந்த படத்தை தான் இப்போ புதுசாக ரீமேக்கிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் நான் இப்போ கூட இந்த மர்மர் படத்தையும் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள், அப்படியே கன்னடா படம் ஒன்றும் இல்லை, 6 - 5 = 2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வந்து இந்த படத்தையும் பாருங்கள், 2 கம்பேரிசன் பார்க்கும்போது இது 2 படமும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்தை இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதைகளை வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செய்து தேட்டருக்கு போங்க. தேட்டருக்கு போய் டிக்கெட்டு கொடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மர்மர் படம் உங்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். மூவி ஒரு 2-3 சீனு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கூட்டு போகும்போது குழந்தைங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ நல்லா இருக்கும் படம், என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நல்லா. அதே மாதிரி இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மியூசிக் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் இருக்கும். பொதுமக்களோட ஆரவாரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லோக்கல் தேட்டருக்கு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.